அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, ரமலானுடைய கடைசி பத்துக்கு வந்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களிலே ரமலான் நம்மை விட்டு செல்லக்கூடியதா இருக்கிறது. எனவே இந்த கடைசி பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அதிகமான முறையில் அமல் செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. எதற்காக சொல்கிறேன்னு சொன்னா, இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் நமக்கு ரொம்ப கிருபை செஞ்சிருக்கிறான். நாம நிம்மதியா நோன்பு நோற்கிறோம், நோன்பு தொறக்கிறோம். ஆனா வட மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநில முஸ்லிம்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வீடுகளை இடிக்கிறாங்க, பள்ளிவாசலை இடிக்கிறாங்க, ஆண்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றனர், அடிக்கின்றார்கள், நொறுக்கி நொறுக்கி எடுக்கின்றார்கள். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அதேபோல் பலஸ்தீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இஸ்ரேல் குண்டுகளை பொழிந்து சிறுவர்களும் குழந்தைகளும் போன்று 400க்கும் 500க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்ய கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு மத்தியிலும் அந்த மக்கள் தங்களுடைய இரத்தங்களை சிந்துப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலும் அவர்கள் எல்லாம் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ஆனால் நாம் கண்ணீர் சிந்துவதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறோம். எனவே இந்த கடைசி பத்தில் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்து நமக்காகவும் துஆ செய்வோம், அந்த மக்களுக்காகவும் துஆ செய்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.